துடிக்குது மனசு. இப்ப 6 மாசமா பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். உங்க குழந்தைய போய் கூட பாக்கலையா நீங்க? குழந்தை போயிட்டாங்களா அவங்க தப்பு அப்ப கூட சொல்லிக்கிறாங்களா? நாங்க குழந்தை வந்து பிறக்கும் போது போன் பண்ணாங்க. போன் வந்து இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, போலீஸுக்குலாம் இருக்காங்க, நீங்க போயிட்டாருன்னு சொன்னாங்க. எங்க மேல தப்பு இருந்தாதான் நாங்க போவாத இருக்கிறதுக்கு. தப்பு இருந்தாதான் நாங்க போவாத இருக்க முடியும். தப்பு எங்க மேல இருந்தா நாங்க குழந்தை போய் பார்த்தோம். குழந்தை போய் பார்த்தோமே, குழந்தை பார்த்து எல்லாம் சமாதானம் இட்டுன்னு வந்தாங்க. 3 மாசம் தான். நான் 3 மாசம் காலம் போயிடுச்சு கரெக்டா. என்ன கொடுமை பண்ணாங்க எங்க வீட்டுல வந்து. எங்க அப்பா இருக்காரு, எங்க வீட்டுல எதுவுமே குச்சிட்டாங்கன்னா பேசுவாரு. நான் புரியுங்களா மேடம்? குச்சிட்டா என்ன பேசுவாரு? நானே எங்க அப்பா எதிர்த்து கேட்பேன். சாப்பாடும் கரெக்டா கேக்குறது இல்ல கேக்குறேன் மேடம். எங்க அப்பா சாப்பிட்டு வந்தாலும் எங்க அம்மா தான் கேட்பாரு. இந்த பொண்ணு மேல எதுவும் கேட்க முடியாது. இந்த பொண்ணு எனக்கு தெரியும் மேடம். எனக்கு தெரியும் எங்க அம்மா அப்பா பேசுன்னு எனக்கு தெரியும். அதே போல சாப்பாடு நான் கூட இருந்ததா சாப்பாடு போடுவாங்க. அதே போல எனக்கு கடைக்கு வந்து 10 மணிக்கு எல்லாம் சாப்பாடு ஆக்கிட்டாங்க மேடம். 10 மணிக்கு சாப்பாடு ஆக்கி இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வீட்டுல ஆக்கி வச்சு எனக்கு எங்க அம்மா எடுத்து வந்து கொடுப்பாங்க. சாப்பாடு ஆக்கி எடுத்து வந்து கொடுப்பாங்க. அது போல இங்க 3 வேலை மெஜன் ஒரு வாட்டி சாப்பிடும், சாயந்தரம் ஒரு வாட்டி சாப்பிடும். இந்த பொண்ணு கேட்டுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன் மேடம். பேச்சு மயத்துல இருந்து எல்லாமே மொத்தம் டோட்டலா வாங்கிட்டு வந்து கொடுத்து. அது போல நான் பார்க்க மாட்டேன். அவங்க அம்மா கூட பார்க்க மாட்டாங்க மேடம். சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணு இப்ப நான் சொல்றேன் மேடம், ஹாஸ்பிட்டல்ல கூட அதே பார்த்தா மேடம், நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுல இருந்தோம். அப்படியே ஊந்திச்சு மயக்காச்சு. அதே அவங்க அண்ணன் ஒருத்தம் கூட இட்டும் போல மேடம். ஒரு துள்ளி ஒரு மேடம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தானே எல்லாமே. நான் தான் மேடம். நான் இட்டும் போறேன் மேடம். அவங்களுக்கு இரு மேடம், எனக்கு துடிக்குது இல்ல மேடம். இந்த பொண்ணு மயக்காச்சு ஊந்திச்சு மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டும் போறேன் மேடம். இட்டும் போறல அவர் டாக்டர் வந்து 11 மணி தான் வருவாராம். 11 மணி தான் டாக்டர் வரானா. அப்ப இவங்களுக்கு 11 மணி வரை அந்த பொண்ணு தாங்குமா? மயக்காச்சு ஊண்டிது கேர் ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் இருக்குமா? எப்படி ஊந்திச்சு? இவங்களுக்கு துடிக்கணும். அம்மாக்கு அண்ணன் துடிக்கும். ஒரு மேடம் நான் கடை இந்த பொண்ணு தெரியுமா மேடம்? மயக்கம் வந்து எப்படி தெரியும் மேடம் அவங்களுக்கு? அவங்க வரவே இல்ல. வந்தாங்க மேடம். வெளில நிக்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்க மயக்காச்சு ஊண்டுது. ஹாஸ்பிட்டல் படிக்க வச்சாங்க. நாங்க போய் டாக்டர் கேட்டா 11 மணிக்கு வருவாங்க சொன்னோம். சரி 11 மணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் இட்டும் போவீங்களா? இட்டும் போக மாட்டீங்களா மேடம்? கன்ஃபார்ம் இட்டும் போவீங்களா? அவங்க இட்டுனா போல வெளியே நிக்கிறாங்க. அம்மா அவங்க அண்ணன் இவங்க கூட ஃப்ரெண்டு மொத்த பேர் வெளியே காலையில போன் வச்சு பேசணும். நான் நேர்ல பார்த்தேன் மேடம். நேர்ல நான் பார்த்தேன். சத்தியமா நான் பார்த்தேன் மேடம். அல்ல அப்படியே நிக்கிறான். இந்த பொண்ணு வந்து எப்படி மேடம் வந்திருக்க முடியும்? நைட்டு மேடம் இது நடந்தது. நைட்டு நடந்தது இது போல எல்லா வச்சும் போன் பேசுன்னு கிடைக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்குது. எனக்கு துடிக்குமா மேடம்? வீட்டுக்கு என்னாச்சு? எனக்கு துடிக்காம இருக்குமா? நான் அப்பயே சொன்னேன் 11 மணி ஆகணும். வேற டாக்டர் கிட்ட ரெட்டையருக்கு இட்டும் போலாம். அந்த டாக்டர் உடனே ஆட்டோ எடுத்து பைக் மேடம். பைக் எங்க இருக்கு, சைக்கிள் எங்க இருக்கு மேடம்? 11 மணிக்கு ஆட்டோ வருமா? நான் சைக்கிள மெச்சுன்னு போய் ஆட்டோ இட்டு வரேன். இவனுக்கு போய் அந்த பைக் எடுத்து ஒரு ஆட்டோ இட்டு வரல மேடம். தங்கச்சி மேல அக்கறை இருந்தா இருக்குமா இருக்காத மேடம்? இருக்குமா இருக்காது ஒரு துளி. நீங்க வந்து அந்த பிரதர் சிஸ்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இது பண்ணி பார்க்க வேண்டாம், டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம், கொச்சப்படுத்த வேண்டாம். சரிங்களா? அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்களோ தெரியல இல்லையா? இல்ல மேடம், ஒரு இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. எனக்கு துடிக்கிற மாதிரி அவங்களுக்கும் துடிக்கல மேடம். மாமா இல்ல மேடம், எதிர்பார்க்காதீங்கப்பா. ஒவ்வொருத்தங்க வேற முறையில பாசத்தை காமிப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி காமிப்பாங்க இல்லையா? இல்ல மேடம், 11 மணி டாக்டர் வரலன்னா என்ன பண்ண மேடம்? அவங்களுக்கு அம்மா பெத்தாமலுக்கு துடிக்கல. அது எப்படி மேடம் பெத்தாம துடிக்காம இப்ப சுத்தமா கிடையாது மேடம். யாருக்கு மேடம் காப்பாத்து? அதெல்லாம் சும்மா மேடம். விட்டு போனியே இருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசம் விட்டு போனியே, அப்ப நீ வந்தியா ஒரு வேட்டையால் பாத்தியா? அப்பா ஒரு வேட்டை நான் பார்த்தேன். இது போல தப்பான விஷயம் பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஆனா நான் காலி மாட்டேன். பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா அப்ப வந்து பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா இது போல தப்பான நீ பண்ணலாமா? இது கேக்குற பொண்டாட்டி மேல அக்கறை இல்ல நீங்க சொல்றீங்களா? அதே எனக்கு அக்கறை இல்லாம நீ இது போல தப்பான விஷயம் எல்லாம் நடந்துன்னு கிடையாது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என்ன தப்பா விஷயம்? தப்பா எப்படி பண்ணலாம்? அண்ணங்கார தப்பான விஷயம் இறங்க வேணுமா? ட்ரெஸ்ல ஓபன் பண்றேன் நைட்ல, எப்படி ஓபன் பண்ண நீ? இதே ட்ரெஸ் ஓபன் பண்ண நைட்ல ட்ரெஸ் ஓபன் பண்ணி அவங்க அம்மா காலைல கடை 7 மணிக்கு ஏந்து போனா மேல ட்ரெஸ் போடுறாங்க. அதே போல இவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையனுக்கு சொல்லி கொடுக்குது. நானா பேக்குறாங்க, அவன் தூங்குறானா இல்ல ஃபாலோ பண்றாங்க. நிஜமா மேடம். அதே போல இது போல விஷயம் காலையில மட்டும் அதே போல அவங்க வீட்டுல வந்து பண்ணாம இருக்க முடியும் மேடம். உண்மை மேடம், நன்றி மேடம். இவங்களை வந்து சாதிக்கிறாங்க மேடம். என்னை வந்து உன்னை கொஞ்சம் கெடுக்கணும் சொல்றேன். இப்பதான் ஒரு நாள் நான் வந்துக்கிறேன். மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சரி மேடம், ஒரு மேரேஜ் ஆகுனா விருப்பப்பட்டுதான் பேசுறேன் மேடம். அது என்ன சொல்ற மந்திர தந்திரம் இட்டும் போயிட்டு இந்த அம்மா பேச வைக்கிறாங்களா எங்களை? அதே மேடம் நேர்ல ஓப்பனா பேசணும் எப்படி இருக்கு மேடம்? மந்திர தந்திரம் இருந்தாதான் அந்த அம்மா பேசுவாங்க எங்களை, இல்லைன்னா பேச மாட்டாங்களா? ஒரு நாள் எங்களை போன்ல பேசல, ஒரு மாதிரி அச்சு பத்து பேசுது. அது ஒரு நாள் அங்க இட்டு போனாங்க. இது போல எங்க பொண்ணு
எங்க மருமகளை பேசவே மாட்டுது, அது கொஞ்சம் பேசுவாங்க. அந்த மந்திரம் கொஞ்சம் போட்டாங்கன்னா இல்லம்மா ஒரு 3 நாட்டு பேசுவாங்க. இது உண்மை மேடம். இது சும்மா இது போல சொல்லி எனக்கு கெடுக்கிறாங்க மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம். நீ இந்த விட்டு போனல போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். வர வேண்டியதா நீ வீட்டுக்கு மேல பெரிய யாருனாலும் போல பண்ண. ஒரு நிமிஷம். சரி, இவர் வந்து உங்களை தனியா கூட்டிட்டு போயிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரா? இல்ல மேடம், இங்க இருந்து வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க வந்துட்டோம்ல, இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம்ல, அப்ப வந்தாங்க இவங்க பேசுறதுக்கு. ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் இது மாதிரி உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசுறாரு, ரொம்ப தப்பு எல்லாம் பண்றாரு சொல்லிட்டு சொன்னோம். சரி தனியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவரு மச்சனை எல்லாரும் பேசிட்டு போனாங்க. கூட வந்து 2 ஆள் கூட்டு வந்தாங்க. தனியா வைக்கிறேன், எல்லா சாமான் எடுத்து போய் தனியா வைக்கிறேன்னு பேசிட்டு போனாங்க. அங்க போய் இவங்க அக்கா மாமா வீட்டுல போய் பேச்ச மாத்திட்டு அவங்க அப்பா அங்க அக்கா மாமா இருக்காங்களா, இவங்க அக்கா மாமா, அவங்க பேச்ச கேட்டு தனியெல்லாம் வைக்க முடியாது, அங்கதான் வரணும், எங்க அம்மா அப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப பேச்சு மாத்தினதுக்கு அப்புறம் அவர் அவங்க வீட்டுல இருக்காரு, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க. ஆமா மேடம், நாங்க வந்து நம்பிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தனியா வைக்கிறாங்க. சரி இந்த மாசம் தனியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி வருவாங்க போன் பண்ணி கேட்டா இனிமே தனியாலாம் வைக்க முடியாது, அங்கதான் வரணும், எங்க அம்மா அப்பா அப்படிதான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இது மாதிரி சொல்றாங்க மேடம். மேடம் இல்ல மேடம், அதெல்லாம் சும்மா மேடம். அது போல யாருமே சொல்ல மேடம். ஒன்னாதான் இருக்கணும் சொன்ன மேடம். தனியா 2 வீடு உனக்கு இது போல நான் அப்பா சொன்ன மேடம். தனியா இது போல இருக்காங்களா, அப்பா இது போல கை பிடிச்சிருக்காங்க நான் சொல்றேன். அவங்க யாருக்காலும் நீ பேச பின்னாடி வீடு இருக்கு மேடம், 2 வீடு இது பின்னாடி அப்பா பண்ணிருக்காங்க. ஒரு வார்த்தை நான் சொல்லிருக்கேன், நானு சொல்லிருக்கேன் மேடம். அடிக்கடி இதே போல தான் சொல்லிட்டு போறேன் மேடம். கை பிடிச்சா பெரியவங்க வந்து கை பிடிச்சா அந்த அளவுக்கு கூட வந்து வளர்த்தாரு மேடம் எங்க அப்பா. அவரு கூட அது போல பண்ணுவாங்க மேடம். நீங்க சொல்றேன் மாமா இதுதான் சொல்றேன். அது எப்படி மேடம், பெரிய மனுஷன் தானே நீ, எப்படி அசிங்கமா பேசலாம் நீ? இது மாதிரி அக்கா தங்கச்சி பொண்ணு தானே, எப்படி பேசலாம் நீ? அது பேச மேடம், வாழ்த்துற அது போல பண்ணுவாரு மேடம். கை பண்ணுவார மேடம். உங்களுக்கு தெரியுமா அந்த நிலைமையில இருந்தது நான் சொன்னேன். ஒரு வார்த்தை கூட கேட்கல மேடம். அதுக்கப்புறமா தனியா கொடுத்துட்டு போனோம். இது வரைக்கும் அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்டதே இல்ல. இது மாதிரி கேட்டதே இல்ல மேடம். அப்படியே விட்டாங்க. இது போல நான் கேட்டேன், என்ன இது போல பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் கேட்டதுன்னா சொன்னாங்க சொல்லவே இல்லன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறமா தான் சொல்லுச்சுன்றாங்க. எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. அவர் ஏன்னா கத்தல நான் கேக்குறேன் மேடம், கேட்கணும். இந்த பொண்ணு இது போல சொல்லுது மேடம், நான் கேக்குறேன் மேடம். கேட்காம இந்த பொண்ணுக்கு மேடம் நான் என்ன சொல்றேன் மேடம், இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் வேஸ்ட் மேடம். நான் சொல்றது வந்து அப்படி சொல்ல முடியாது மேடம். இல்ல மேடம், நான் அனுபவப்பட்ட கஷ்டப்பட்டவன் சத்தியமா சொல்றேன். நீங்க உங்க வைஃப் கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நான் நல்லா இருந்தா நான் கெடுக்குதல்ல அவங்க அம்மா தான் மேடம். இல்ல 2 பேரும் அடல்ட்ஸ் தானே, 2 பேரும் குழந்தை இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தை இல்ல. இன்னார் சொன்ன உடனே அதை கேட்டுட்டு நடந்துற மாதிரி 2 பேரும் நீங்க வேலை செய்றீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க வைஃப் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்? நான் என்ன நினைத்தமா தப்பெல்லாம் ஓஞ்சி போட்டுறேன்னு நான் சொல்றேன் மேடம். இனிமேட்டு ஓங்கியா இருக்கணும் நான் நினைக்கிறேன் மேடம். அதான் மேடம் எனக்கு தேவை, நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். திருப்போம் இதே அவங்க வீட்டுல அவங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியல மேடம். என்னால அங்க போய் நம்பி இருக்க முடியாது மேடம். தனியா வச்சா நம்ம வாழறோம் மேடம். தனியா வச்சாங்கன்னா அவங்க ஆளுங்க வரத கரெக்டா. அது கூட சொல்றாங்க எங்க அம்மா அப்பா வரக்கூடாதான், அவங்க அப்பா மட்டும் வீட்டு காவல இருப்பாராம். உங்க அப்பா சொல்லவே இல்லை, யாருமே சொன்னாங்க. அதனால சொல்லல சொன்னாங்க. நீ சொன்னாங்க மேடம். தனியா வந்தா இருக்கிறேன்னு சொல்றாங்க. தனியா இப்ப இங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? தனியா இருந்தா வேஸ்ட் மேடம். தனியா இருந்தா வேலைக்கு அப்படிதான் பண்ணுவாங்களா அம்மா அப்பா அம்மா? பின்னாடி 2 வீடு இருக்கு மேடம். பின்னாடி இருக்கு. உனக்கு பிடிக்கும் போவேன் நானு. அந்த ஆள் ஒரு வாட்டி குடிச்சிட்டு வந்து என் கழுத்துல ஷால்வை போட்டு புடிச்சிட்டு அவங்க பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணிடுவேன். என் கிட்ட வந்து ஷாலை புடிச்சிருக்கேன் அப்படி எடுத்துட்டு போறாரு மேடம். அது சொன்னா எதுவுமே கேட்கல மேடம். எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு அது சொல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு என்னதான் செக்யூரிட்டி இருக்கு ஒரு வீட்டுல? பாதுகாப்புன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? சொல்றாங்க மேடம். அப்ப நான் அனுபவப்பட்டு நான் கஷ்டப்பட்ட நேர்ல எல்லாம் பார்த்தா அப்ப ஒண்ணுமே இல்லன்னு சொல்றாங்க. இது மட்டும் நான் கரெக்டா சொல்றீங்களா மேடம்? இவங்க சொல்றாங்க சாவுல போட்டு வெளிச்சது மட்டும் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க இவ்வளவு தப்பு பண்ணது மட்டும் அது உண்மையா இல்ல போய் கேள் மேடம். இல்ல மேடம் போய் சொல்றாங்க, சொல்லி கொடுத்திருக்காங்க மேடம். மேடம் சத்தியம் மேடம், நான் இப்ப போய் சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா கூட வளர்த்த மேடம். நான் சொல்றேன், நான் நேர்ல பாத்து மேடம். வீட்டுக்குள்ளே பண்ணாங்க மேடம். அது மாதிரி சொல்லி நான் அப்பயே சொல்லிருக்கணும். அப்பயே சொல்லி நான் போனேன் மேடம். இதெல்லாம் பார்த்து நான் போனேன் மேடம். சொல்ல துடிக்குது மனம்.